அரச வங்கியொன்றில் 2024ஆம் ஆண்டு இரு மோதிரங்களை அடகு வைத்த நபர் அதை மீட்பதற்கு இந்த வருடம் சென்றபோது வேறு மோதிரங்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். ஹட்டன் டிகோயா நகரசபைக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள வங்கியொன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மோதிரங்கள் வேறு நபரிடம் மாறி சென்றுள்ளதை அறிந்து கொண்ட வங்கி அதிகாரிகள் அவற்றை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகளில் இறங்கியிருப்பதாக தெரிய வந்துள்ளது. சம்பவம் குறித்து தெரிய வருகையில், டிகோயா பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் 2024 ஜனவரி 30 தனது மனைவியினது மோதிரங்களை அரச வங்கியொன்றில் அடகு வைத்து பணம் பெற்றுள்ளார். பின்பு ஒரு வருடம் கழித்து அதற்கான வட்டித் தொகையை கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் செலுத்தியுள்ளார். தனது இரு மோதிரங்களையும் மீட்பதற்காக இந்த வருடம் பிப்ரவரி மாதம் 26 மேற்படி வங்கிக்கு சென்றுள்ளார். மொத்த கொடுப்பனவை செலுத்திய பின்னர் வங்கி அடகு நகை பெட்டகத்திலிருந்து மோதிரங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. மோதிரங்களை அவதானித்தவர் அதிர்ச்சியடைந்து அவை தான் அடகு வைத்த மோதிரங்கள் அல்ல என ஊழியர்களுக்கு தெரியப்படுத்தினார். அது குறித்து வங்கி அதிகாரியிடம் தெரிவித்ததை அடுத்து நிலைமையை உணர்ந்து கொண்ட வங்கி முகாமையாளர் ஒரு வாரம் கழித்து வரும்படியும் மோதிரங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளார். இதையடுத்து தான் செலுத்திய பணத்தையும் அவர் மீள பெற்றுக் கொண்டுள்ளார். எனினும் ஒரு வாரம் கழிந்து அவர் சென்றபோதும் அவருக்கு மோதிரங்கள் கிடைக்கவில்லை. இதையடுத்து அவர் ஹட்டன் போலீஸ் தலைமைய காரியாலயத்திற்கு முறைப்பாடு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். சம்பவத்தை செவிமடுத்த போலீஸ் அதிகாரி இதுகுறித்து வங்கியின் பாதுகாப்பு கேமராவை சோதனை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். அவர் முறைப்பாட்டை பதிவு செய்யாமல் 2 நாட்கள் கழித்து மீண்டும் வங்கி கிளைக்கு சென்றபோது அவரது மோதிரம் வேறு ஒரு நபருக்கு தவறுதலாக சென்றுவிட்டதாகவும் அவரை தொடர்பு கொண்டு அதை மீட்டுக் கொண்டு வந்து தரும்படி தகவல் அனுப்பியுள்ளதாகவும் வங்கி முகாமையாளர் தெரிவித்துள்ளார். தான் அடகு வைத்த 2 மோதிரங்களின் எடை 5.30 கிராம் என்று கூறும் குறித்த நபர் வங்கி முகாமையாளர் ஒரு மோதிரமே அடகு வைக்கப்பட்டதாக ஒரு கட்டத்தில் கூறியதாகவும் இது தொடர்பில் தான் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பதாகவும் மோதிரங்கள் கிடைக்காவிட்டாலும் அதன் எடைக்கேற்ப தற்போதைய சந்தை விலை பெறுமதியை எதிர்பார்த்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றார். இந்நிலையில் பாதுகாப்பாக இருக்கும் என்று அரச வங்கியில் அடகு வைத்த நகை மாறிப்போயுள்ள சம்பவம் ஊழியர்களின் அசமந்த போக்கை காட்டுவதாக பலரும் விசனம் வெளியிட்டு வருகின்றனர்.